பிரைஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான ஒரு முட்டை தோசை செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதில் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி தட்டி சேர்த்துக்கிட்டேன். அதில் ஒரு பழுத்த தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா 2 மினிட்ஸ் வேக வச்சு கொஞ்சம் மல்லித்தழையும் அதில் சேர்த்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிக்கலாம். நம்ம நார்மல் இட்லி மாவுலேயே தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தோசையை ஊற்றிக்கிட்டு அது மேலே நம்ம கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை எடுத்து ஊற்றிடலாம். நல்லா எல்லா மாவுலேயும் படும்படிக்காக நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அது மேலவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி தொக்கை மேலே அப்ளை பண்ணிடலாங்க. அப்ளை பண்ணி விட்டு மேலே எண்ணெய் ஊற்றி விட்டு எல்லா இடத்துலையும் எண்ணெய் படும்படி ஊற்றி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா சூப்பரான முட்டை தோசைங்க. இதுக்கு நம்ம சட்னி சாம்பார் எதுவுமே எடுத்துக்க வேணாங்க, அப்படியே சாப்பிட்லாங்க. சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.